Good morning, children. Today we are going to see about force and motion, a lesson from physics. So, are you ready to observe, children? So, look at the picture, children. So, Kavita is a girl. She is residing in this house. So, one school was there. So, there are two ways to reach her school, isn't it? So through this road A, she has to cross 1.5 kilometer. So then road B, 2 kilometers. Okay, can you tell by choosing which path she could reach the school early? So எந்த ரோட அவ வந்து செலக்ட் பண்ணா சீக்கிரமா போய் சேருவா? ரோட் A or road B, children? எது சொல்லுங்க பார்க்கலாம். ரோட் ஏயா ரோட் பியா? Road A. Why? It's a straight path. The road B is an சுத்தி வளைச்சு போற பாதை இல்லையா? இல்லையா? Okay. சரி, இந்த picture, two pictures are given, A and B. So path of the leaf when there is no wind. Windே இல்லாத போது இந்த இலை வந்து இப்படி உதிருது. When there is wind, the path of the leaf is fall like this. In which path the leaf will reach the ground first? A ya B ya, children? A. Okay va? Then another one story. So Uma and Priya is studying in the same school. ஒரே ஸ்கூல்ல இருக்கிறாங்க. After school hours, they used to go nearby playground and used to play. After that only they will return to their home. So who are all friends? Uma and Priya. After school hours, where they will go for playing to nearby playground. So one day, Uma told to Priya she has to visit her grandmother's house, then we can go for playground. Okay va? So in the next picture, we are going to giving a picture. You have to show which is the longest path among the two. சரி, ஹவுஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ஸ்கூல் எங்க இருக்கு, பிளே கிரவுண்ட் எங்க இருக்கு? ஓகேவா? ஸோ ஸ்கூல்ல இருந்து they will go to the grandmother's house. ஸோ ஒரு த்ரெட் எடுத்து அவங்க மெஷர் பண்ணணும். ஹவுஸ்ல இருந்து அப்புறம் பிளே கிரவுண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்குல்ல, அந்த பாத் தான் அவங்க வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எது லாங்கஸ்ட்? சுற்றி போகிறாங்கல்ல, அதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் த கன்க்ளூஷன் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நவ் we are going to deal about distance, displacement, speed, velocity, இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா என்ன? ஒரு ஏல இருந்து பிக்கு போகும்போது உள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏல இருந்து ஒருத்தர் பிக்கு போகும்போது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்ட் ஆயிருக்காரு, எவ்வளவு தூரம் நகர்ந்து போயிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? சரி, ஸோ இப்போ ரெண்டு பாத் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வழியாக மூவ் பண்ணி போகிறாங்க, அடுத்தது வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வழியாக போகிறாங்க. ஓகேவா? ரெண்டு பாத்தில் போகிறாங்க. ஸோ அப்போ ஏ டு பிக்கு போகும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா தேர்டு, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டலாக 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு
ஒரு பாத் 10 கிலோமீட்டர் சுத்தி வர்றாங்க, இன்னொருத்தன 7 கிலோமீட்டருக்கு சுத்தி வர்றாங்க. சரியா? ஸோ அப்போ distance, the total length of the path taken by an object to reach one place from another place is called distance. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறது பேரு distance. So shortest distance from initial position to final position, அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளவு தூரம் அவங்க நகர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. both distance and displacement ரெண்டுக்குமே same unit m. So this is the SI unit of distance and displacement. இப்போ டிஸ்டன்ஸ்னா என்னன்னு புரியுதா? So a object move from A to B, that is called distance. At what position they displaced, that is called displacement. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டேன். முதல்ல 10 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் பாத்தில் போகிறாங்க, செகண்ட் பாத்தில் 7 கிலோமீட்டர் போகிறான். அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 கிலோமீட்டர். செகண்ட் பாத்தில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 7 கிலோமீட்டர். ஆனால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்ட்ரைட்டாக போகிறது, அது எவ்வளவு? 5 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த தேர்ட் பாத் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்கு உங்களுக்கு, ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அவங்களுடைய டோட்டல் டிராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ பாருங்க 120 மீட்டர். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? ஏ டு பிக்கு ஸ்ட்ரெயிட் பாத் எது? ஏல இருந்து டைரக்டா அப்படியே பிக்கு வர்றது. ஸோ தட் இஸ் 40. ஸோ அப்போ 40 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 120 மீட்டர். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஸோ இப்போ இதை நீங்களே பண்ண போறீங்க. யூ ஹாவ் டு ஃபைனலி யூ ஹாவ் டு சென்ட் த ஆன்சர். சரியா? ஸோ இந்த ரேபிட்டுக்கு 2 பாத் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாத் இன் விச் ரேபிட் ran is shown in the figure below. Let us consider that each square is an unit of 1 square meter. ஒவ்வொரு ஸ்கொயரும் 1 ஸ்கொயர் மீட்டர். சரியா? ஸோ அப்போ அது ஏல இருந்து பிக்கு ரீச் பண்ணும்போது நம்ம டிஸ்டன்ஸும் பார்க்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்க்கணும், 2 ஃபிகர்லையுமே. சரியா? டிஸ்டன்ஸும் பார்க்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஸ்கொயர், ஒரு யூனிட், அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கா, அது வந்து எவ்வளோன்னு அர்த்தம்? 1 ஸ்கொயர் மீட்டர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கவுண்ட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஏ டு பி, ஏ டு பியில் 3 ஸ்கொயர் இருக்கு. அப்போ டோட்டலாக 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு? ஒரு ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் மீட்டர். அப்போ 3க்கு எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். டிஸ்டன்ஸ் டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த டோட்டல் ஸ்கொயர் ஏல இருந்து பிக்கு போய் ரீச் பண்ணுற வரைக்கும் உள்ள டோட்டல் ஸ்கொயரை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் பிக்சருக்கும் பார்க்கணும், செகண்ட் பிக்சருக்கும் பார்க்கணும். தட் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி. வென் வில் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பி ஈக்குவல்? எப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்? யூ ஹாவ் டு திங்க் அண்ட் டூ இட் பை யுவர் ஓன். So there was a two displacement, positive displacement, negative displacement. If we travel from A to B அப்படினா that is a positive. From B to A அப்படினா that displacement is negative. Okay. So the next one, Subha goes to the nearby playground from her home. அவளுடைய ஹவுஸ்ல இருந்து பிளே கிரவுண்டுக்கு போறான். So you have to look at the picture and answer the following question. What is the distance she traveled? What is the distance she traveled? எவ்வளவு distance travel பண்ணிருக்கா? What is her displacement? So pictureல ஏற்கனவே கொடுத்திருக்கு, நம்ம அதை பார்த்து தான் சொல்ல போறோம். So distanceங்கிறது எப்படி? அதுல வந்து xன்னு கொடுத்திருக்கு இல்லையா? So அந்த xங்கிற டாட்ல இருந்து அவ எது வரைக்கும் போயிருக்கா? கிரவுண்ட் வரைக்கும் அப்படி சுத்தி போயிருக்கா. 400 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? ஸ்ட்ரெயிட் பாத் தான். ஸோ தட் இஸ் 100 மீட்டர் ஹவுஸ்ல இருந்து பிளே கிரவுண்டு. ஓகே.
So distance 400 meter, displacement 100 meter. Then one activity was given. The distance traveled by an object is 15 kilometer. Displacement of 15 kilometer. What do you infer from this? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம். அப்ப அவங்க எது வழியா தான் போயிருக்காங்க? ஸ்ட்ரெயிட் பாத்வேல தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுதா? சரி. The distance traveled by a person is 30 kilometer and his displacement is 0. What do you infer from this? ஒரு person 30 kilometer சுத்தி போயிருக்காங்க, travel, and his displacement is 0 kilometer. அப்படின்னா என்ன? What do you infer from this? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? என்ன பண்றோம்? இன்னும் அவங்க வந்து என்ன செய்யல? ஏங்கிற இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க, பிக்கு போய் சேரவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 30 கிலோமீட்டர் சுற்றி அதே பிளேஸ்க்கு என்ன செய்துட்டாங்க? வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏலேருந்து ஆரம்பிச்சு ஏகே வந்துட்டாங்க. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 0 கிலோமீட்டர். ஓகே. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஒன்லி டிஸ்டன்ஸ் தான். ஸோ 30 கிலோமீட்டர் போயிட்டு 15 கிலோமீட்டர் போயிட்டு 15 கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. நவ் ஸ்பீட். ஸோ எந்த ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணாங்க? ஸோ தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். தட் இஸ் கால்ட் ஸ்பீட். சைக்கிள்லையோ பஸ்லையோ கார்லையோ போகும்போது நமக்கு தெரியும். ஸ்பீட்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்களோ அதை டைமை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணனா யூ வில் கெட் த ஸ்பீட். ஸோ த யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ வி கேன் டிவைட் த ஸ்பீட் இன்டு 2. யூனிஃபார்ம் ஸ்பீட், non-uniform speed. Uniform speed na enna? So a body or motion or a car or a bus travels equal distance in equal intervals of time. So equal distance, இப்போ 1 கிலோமீட்டர் 1 செகண்டில் அப்படி ஈக்குவலாக கவர் பண்ணிகிட்டே போகுது ஒரு கார் அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னு வச்சுக்கோங்களேன், அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ½ அன் ஹவரில் 2 கிலோமீட்டர், 1 ஹவரில் 6 கிலோமீட்டர், இப்படி அன்ஈக்குவலாக போச்சுன்னா தட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ யூனிஃபார்மாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி போச்சுன்னா ரெகுலர் இன்டர்வல் டைமில் அது யூனிஃபார்ம். நன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன்டர்வல் ஆஃப் டைமில் போச்சுன்னா தட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு we are having a formula total distance travel, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, and time taken to travel the distance, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ that is the formula for average speed.